உன்னை நம்பினவள நீ காப்பாத்த மாட்ட, கை விட்டுருவேன்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டும். இவ்வளவு வேகமா எங்கம்மா போறீங்க? என்ன விடுங்க சாமி. அப்போ அப்ப விட்டது இப்பதான் பிடிச்சிருக்கேன். புரியலையே சாமி. புரிய வேண்டிய நேரத்துல உனக்கு புரியும். இப்போ எதுக்கு இவ்வளவு ஆவேசமா அந்த குளத்தை நோக்கி போற? என் வாழ்க்கையை முடிச்சுக்கதான் சாமி, விடுங்க. இந்த உலகத்துக்கு நாம எப்ப வரணும் எப்ப போகணும் நாம தீர்மானம் பண்ண முடியாது. எல்லாம் படைச்சவன் தீர்மானம் பண்றது. இனிமே எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்க விரக்தியில பேசுறீங்கம்மா. பிரச்சனைக்காக சாகணும்னு நினைச்சா யாருமே வாழ முடியாது. என் பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரியாது சாமி. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. நீ சாகிறதான் விதினா ஈசன் என்னை இங்க அனுப்பிச்சிருக்க மாட்டான். உன் பிரச்சனைக்கு நான் தீர்வா இருக்கணும்னு அவன் எனக்கிட்ட கட்டல. சாமியாலேயே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைய ஒரு சாமியார் தீர்த்து வைப்பாருன்னு எனக்கு நம்பிக்கல. எல்லாமே என் கை மீறி போயிடுச்சு சாமி. இனி இந்த வாழ்க்கை வாழறதுல அர்த்தமே இல்ல. தயவு செஞ்சு என்ன நிம்மதியா சாக வச்சு விடுங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்து விடு விடுனா எப்படி விட முடியும்? என் வேதனையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சாமி? எல்லாம் எனக்கு தெரியும். ரெண்டாவது பொண்ணு காயல் கல்யாணம் ஆகாமலே கர்ப்பம் தெரிச்சிருக்கா. அதுதானே இப்போ உன் பிரச்சனை. சாமி, உங்களுக்கு எப்படி இதெல்லாம்? ஈசன் உன்னை காப்பாத்த சொல்லி கட்டளை மட்டும் கொடுக்கல, காரணத்தையும் சொல்லிதான் இங்க அனுப்பிச்சிருக்கான். உன் பிரச்சனைக்கு தீர்வு மரணம் இல்ல, நிதானம். எதுவும் கடந்து போகும், நீ நிதானமா இருக்க வேண்டியதுதான் இப்ப நீ செய்ய வேண்டிய விஷயம். நீங்க என்ன சொல்றீங்க சாமி? நான் பெத்து வளர்த்த பொண்ணுங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நான் யாருக்காக வாழ்ந்தனும் அவங்களே என் வாழ்க்கையை எப்படி கேலி கூத்தாக்கிட்டாங்க. இதுக்கு மேல யாரு எந்த கல்லத்துக்கு என் தலையில போடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த வேதனையை அனுபவிக்கிறதுக்கு நான் சாகிறது மேல் சாமி. நீ பயப்படுற மாதிரி இனிமே எதுவுமே நடக்காது. நீ பெத்த பொண்ணுங்க யாருமே தப்பானவங்க கிடையாது. ஒருத்தி சூழ்நிலையால தப்பு செஞ்சா, இன்னொருத்தி நம்பிக்கையால தப்பு செஞ்சா, அது எல்லாமே அந்த பரமனோட விதியின் விளையாட்டு. இரவு முடிஞ்சு பகல் வர்ற மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயி உன் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். அது வரைக்கும் நீ பொறுமையாயிருக்கு. என்னால முடியல சாமி. இதெல்லாம் தாங்குற தெம்பு எனக்கு இல்ல. என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க சாமி. இந்த பௌர்ணமி வரைக்கும் நீ காத்திருக்கணும். அதுக்கப்புறம் நான் விட்டுறேன். பௌர்ணமி அன்னைக்கு உலகமே வெளிச்சமாகிற மாதிரி உன் வாழ்க்கையும் வெளிச்சமாகும். வர்ற பௌர்ணமிக்குள்ள கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். இது சாமியோட வாக்கு நினைச்சாலும் சரி, இந்த சாமியாரோட வாக்கு நினைச்சாலும் சரி, நான் சொன்னது நிச்சயமா பலிக்கும். அப்படி பலிக்கலனா? நீ வாழ்க்கையோட விரக்தியின் உச்சத்துல பேசுற. அவன் நம்பிக்கையான எண்ணத்திலேயே இருக்க. அதனாலதான் நம்பிக்கை இல்லாம கேக்குற. ஒருவேளை பௌர்ணமிக்குள்ள உனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கலனா நீ ஆசைப்பட்ட மரணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அந்த ஈசனோட உத்தரவுப்படிதான் நான் உன்னை காப்பாத்த வந்தேன். நான் சொன்ன நாளுக்குள்ள உன் கஷ்டம் தீரலனா அவன் இடத்துலயே இருந்து நான் உன்னை பலி கொடுக்கிறேன். உங்க வார்த்தையை நம்பலாமா?
நம்பறதை தவிர உனக்கு வேற வழியே இல்லை. அந்த குடும்பத்தோட ஆணி வேறே நீதானே. வேறே பட்டு போச்சுன்னா மரம் மொத்தமும் பட்டு போயிடாதா? இத்தனை வருஷமா நீ கஷ்டப்பட்டு வளர்த்த உன் பொண்ணுங்களோட வாழ்க்கை மொத்தமா பட்டு போயிடும்ல? அப்படி ஆகலாமா? அப்படி ஒரு சம்பவம் நடந்தா நீ போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் உன்னையும் பொண்ணுங்களையும் தப்பாதானே பேசு. இந்த பௌர்ணமி வரைக்கும் நீ காத்துரு. அவன் கஷ்டமெல்லாம் போய் நல்ல காலம் வரும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவங்க வாழும்போது நீ அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டாம்? அதுக்கு நீ இருக்கணும்ல. இன்னும் என்னம்மா யோசிக்கிற? உன் விதி இன்னும் முடியல. வீட்டுக்கு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரிங்க சாமி, நீங்க சொன்னதுக்காக பௌர்ணமி வரைக்கும் நான் காத்திருக்கேன். ஓம் சிவாய நமோ. ஓம் நம சிவாய. இப்ப எதுக்குடி அழற? நீ எடுத்த தப்பான முடிவு எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாத்தியாடி? நீ காதலிச்சது தப்பே இல்ல. ஆனா எவனோ ஒருத்தனுக்காக அம்மா கூட பிறந்தவங்கன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போன பாரு, அதுதாண்டி பெரிய தப்பு. ஃப்ரெண்டா இருந்து லவ்வரா மாறினவனையே இந்த காலத்துல நம்ப முடியாது. நேர்ல பார்க்காம பழகாம போன்ல கண்ட எவனையும் பார்த்துட்டு அவனை நம்பி போனது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நம்ம யார காதலிச்சாலும் சரி, பெத்தவங்க ஆதரவோட அது கல்யாணத்துல முடியறது தாண்டி நல்லது. ஏன் கல்யாணம் அப்படிதானே முடிஞ்சது. மயில் ஜீவா சார காதலிச்சாலும் அம்மா சம்மதிக்கணும்னு தான் காத்துக்கிட்டு இருந்தா. சூழ்நிலையால ஜீவா சார் தான் அவசரப்பட்டு அவ கழுத்துல தாலி கட்டிட்டாங்க. உன் காதல பத்தியும் நீ எங்க எல்லார்கிட்டயும் சொல்லிருக்கணும். நாங்க அவனை இங்க வர வச்சு பேசியிருப்போம். குடும்பம் உள்ள வர்றது தெரிஞ்சாலே தப்பான ஆளா இருந்தா அப்படியே ஓடி இருப்பான். நீ எதையும் நினைச்சு பேராசப்பட்டு ஓடினதுனாலதான் எல்லாமே தப்பா போச்சு. அதத்தான் நான் ஒத்துக்கிறேனேக்கா. ஒரு தப்பான ஆளை நம்பி நான் ஏன் வந்துட்டேன். அந்த வழி போதாதுன்னு நீயும் என்ன குத்தி குத்தி காமிச்சிட்டு இருக்க. வேற என்னடி பண்ண சொல்ற? நம்ம எல்லாரையும் பெத்து வளர்த்து ஆளாக்குன அம்மா நம்ம கூட இல்ல. நீ பண்ண காரியத்தாலதான் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கிளம்பி போனவங்க எங்க இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அந்த கோவத்தெல்லாம் நான் யார்கிட்ட காட்டுறது? அக்கா, அம்மா திரும்பி வந்துருவாங்கல்லக்கா. வரணும் தாண்டி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா அவ்வளவு ஈஸியா மனசு மாதிரி வந்துருவாங்கன்னு எனக்கு தோணல. அம்மாக்கு மயில் மேல கோவமும் வருத்தமும் இருக்குதான். ஆனா அவ விஷயம் தெரிய வந்தப்போ அம்மா இந்த முடிவை எடுக்கல. ஏன்னா மயில் ஜீவா சார் காதலை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். IPS ஆகுறதுக்கு முன்னாடியே மயில் இப்படி பண்ணிட்டாலின்னு தான் அம்மா கோவப்படுறாங்க. ஆனா உன் விஷயம் அப்படி இல்ல. யாரையும் நம்பி கல்யாணம் ஆகாமலே இப்படி ஒரு அசிங்கத்தை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. எனக்கு புரியுதுக்கா. நான் செஞ்ச பாவத்துக்காக அம்மா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். அவங்க ஏன் வீட்டை விட்டு போகணும்? அதுதான்க்கா என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா இன்னைக்குள்ள வீட்டுக்கு வரணும். இல்லனா நான் கண்டிப்பா உசுரை விட்டுருவேன். திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருந்தா நான் அப்படியே ஒன்னு ஆரம்பிச்சிட வேண்டி. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அம்மா 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 எனக்கு தெரியுமா, என்னதான் கோவம் இருந்தாலும் நாங்க இல்லாம உன்னால கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியுமா. இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? எங்களை விட்டுட்டு எங்க போன? அம்மா, நீ கோவத்துல எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா. ஆனா எங்களை விட்டுட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதம்மா. ஏதோ கோபத்துல போயிருப்ப, சமாதானமாகி திரும்ப வந்துருவேன்னு நினைச்சேம்மா. நேரம் ஆக ஆக நீ வரலன்னு ரொம்ப பயந்துட்டேம்மா. மனசுல தப்பா என்னென்னமோ தோணுச்சுமா.
அதனாலதான் மயிலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவ உன்கிட்ட பேசினாளா? அவ சொல்லிதான் நீ திரும்ப வந்தியா? அவ பேச்ச நான் ஏண்டி கேட்கணும்? அந்த துரோகி சிபாரிசு செஞ்சு இந்த துரோகியை நான் மன்னிக்கணுமா? அப்புறம் எப்படிமா உன் மனசு மாறுச்சு? என் மனசு மாறவும் இல்ல, ஆறவும் இல்ல. கோயில் குளத்துல குதிச்சு உசுர விட்டுலான்னு தான் போனேன். உன் வழக்காப்புக்கு ஒரு சாமியார் வந்தார்ல, அவர்தான் என்ன தடுத்து நிறுத்தினாரு. இந்த பௌர்ணமிக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வரும், உன் பிரச்சனை எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும்னு சொன்னாரு. அவர் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இப்ப திரும்பி வந்திருக்கேன். வேற எவ சொல்லியும் நான் இங்க வரல. யார் சொல்லி வந்தா என்னம்மா, நீ வீட்டுக்கு திரும்பி வந்துட்ட, அந்த நிம்மதியே எங்களுக்கு போதும்மா. இத பாரு, பௌர்ணமி வரைக்கும் நான் இந்த வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா இவ என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாது. என்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. மன்னிப்பு கேக்குறேன், கால்ல விழறேன்னு இவ ஏதாவது செஞ்சா சாமியார் சொன்னதை தூக்கி போட்டுட்டு நான் குளத்துல குதிச்சிருவேன். என் வழியில வராம இவ்வளவு தள்ளி இருக்க சொல்ல. என்னக்கா அம்மா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவங்க இன்னும் உன்னை வீட்டுல வச்சிருக்கிறதே அதிகம்டி. சாமியார் சொன்னதை கேட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததே பெரிய விஷயம். அத நினைச்சு சந்தோஷப்படு. அம்மா கிட்ட இருந்து கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கியே நில்லு. கோவம் குறைஞ்சு அம்மா ஓரளவு சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பத்தி பேசிக்கலாம். புரிஞ்சுதா? அக்கா சொல்லுக்கா, அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க மயிலு, அதான் உடனே உனக்கு கால் பண்ண. அப்படியாக்கா, நீ எப்ப போன் பண்ணி இந்த வார்த்தையை சொல்லுவேன்னு காத்துட்டு இருந்தேன்க்கா. ஆமா, எப்படி திரும்பி வந்தாங்களா? நீ ஏதாவது கேட்டியாக்கா? கேட்டேன்டி. உன் மரண கண்டதுக்காக பரிகாரம் பண்ணப்போ ஒரு சாமியார் உதவி பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல. ஆமாக்கா, அவர் கூட உன் வளகாப்புக்கு வந்திருந்தாரே. அவரே தாண்டி. அவர்தான் குளத்துல குதிக்க போன நம்ம அம்மாவை காப்பாத்திருக்காரு. ஐயோ, இப்பதான்க்கா எனக்கு நிம்மதியாவே இருக்கா. ஸ்டேஷன்ல இருந்த வேலையால என்னால நகரவே முடியல. போன்ல தான் நான் அம்மா கிட்டயே பேசினேன். என்கிட்டயே அவங்க கோமா பேசிட்டு கட் பண்ணிட்டாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. நல்ல வேளை சாமி மாதிரி அந்த சாமியார் வந்து பேசி அம்மாவை அவர் காப்பாத்திட்டாரு. அவர் பேச்ச கேட்டுட்டு தான் அம்மா வீட்டுக்கு திரும்பியே வந்திருக்காங்க. இல்லனா நம்ம எங்கன்னு போய் தேடி கண்டுபிடிக்கிறது? அவர் மட்டும் இந்த உதவி செய்யலனா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். உண்மைதான்க்கா. அம்மா ஓரளவுக்கு சமாதானம் ஆயிட்டாங்களா, இல்ல இன்னும் கோவமா தான் இருக்காங்களா? கோவம் அப்படியே தான் இருக்கு. அது இப்போதைக்கு குறையிற மாதிரி தெரியல. வீட்டுக்கு வந்துட்டாங்களேன்னு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அம்மாவோட கோவம் குறையணும்னா முதல்ல கையலக்காவோட வாழ்க்கையில நடந்த தப்ப சரி பண்ணணும்க்கா. நீ நாளைக்கு கையலக்காவை கூட்டிக்கிட்டு நம்ம ஏரியாவுல இருக்கிற கக்கன் பார்க் வர முடியுமாக்கா? அம்மா கிட்ட என்னன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வர்றது? ஏதாவது கடைக்கு போறோம் இல்ல திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னு அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கா. என்ன நடந்துச்சுன்னு கையலக்கா கிட்ட நானும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்க்கா. அப்பதான் இந்த பிரச்சனையில நம்ம என்ன செய்ய முடியும்ன்றத முடிவு பண்ண முடியும்க்கா. சரிடி, நான் கூட்டிட்டு வரேன். சரிக்கா, நான் வச்சிடுறேன். நான் வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு கால் பண்றேன். முருகா, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்ட என் அம்மாவை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்ட. ரொம்ப நன்றிப்பா. இப்படி ஒரு விஷயத்தை எனக்கும் தெரியப்படுத்தின அந்த சாமிக்கு நானும் நன்றி சொல்றேன். இல்லைன்னா நான் சாமியார் வேஷத்துல போய் சுசீலாவை காப்பாற்றிருக்க முடியாது. நீங்க யாரும் என்னை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க எல்லாரும் திரும்ப ஒண்ணு சேரணும், பழையபடி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக ஒரு அப்பாவோட கடமையா நான் திரும்ப திரும்ப நம்ம குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுக்கிட்டே இருப்பேம்மா.
வாமா இல்ல கஸ்தூரி. அப்பா மாமாவும் அம்மாவும் வெளியே போயிருக்காங்கப்பா. சாப்பிட்டியாடா? சாப்பிடலப்பா. வெற்றி குடிக்க தண்ணி கொண்டு வா. மயிலு ஸ்டேஷன்லயே உன்னை கவனிச்சேன், ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்த. இப்பவும் ஏதோ டென்ஷனோடயே இருக்கிய, என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அந்த ஆளு சும்மா ஏதாவது சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், அந்த டென்ஷன் தான். மயிலு, நான் உனக்கு கொடுக்காத டார்ச்சரா? என்னையே சமாளிச்ச உன்னால அவனை சமாளிக்க முடியாதா என்ன? இப்போ நானும் உனக்கு துணையா இருக்கேன்ல, அவனை எல்லாம் ஒண்ணும் பெருசா சீரியஸா எடுத்துக்காத மயிலு, கண்டுக்காம ஃப்ரீயா இரு. இந்தாங்கப்பா. தேங்க்யூடா. கயலால வீட்டுல நடந்த விஷயத்த மயில் இப்போதைக்கு சொல்ல வேணாம் நினைக்கிறார் போல இருக்கு. அதை பத்தி கேட்டு இவளை சங்கடப்படுத்திட வேண்டாம். இவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப அவளையும் சொல்லு. அப்பா ரொம்ப பசிக்குதுப்பா, வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கலாம்ல? ஏண்டா, எனக்கு நீ போன் பண்ணிருக்கலாம்ல. நான் அம்மா வந்துருவாங்கன்னு நினைச்சேன்ப்பா. சரி, உங்க அம்மா ஏதாவது செஞ்சு வச்சிருப்பா, போய் பாரு. பாத்துட்டேன்ப்பா, ஒண்ணும் இல்ல. அம்மாக்கு போன் பண்ணி கேட்டா வரதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. அது வரைக்கும் எனக்கு பசி தாங்காதுப்பா. சரி, ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணு. ஓகே. மயிலு, உனக்கு என்ன வேணும்? சார் எனக்கு எதுவும் வேண்டாம். எதுக்கு சார் வீண் செலவு? நம்ம ஆர்டர் பண்ணி அவன் டெலிவரி பண்றதுக்குள்ள லேட் ஆயிடும். நானே அதுக்குள்ள வீட்ல குக் பண்ணிடுவேன் சார். வேணாம் மயிலு, டியூட்டியை முடிச்சிட்டு நீ இப்பதான் டயர்டா வந்திருக்க. வந்ததுமே கிச்சன்ல போய் கஷ்டப்படணுமா என்ன? நம்ம வெளியிலேயே ஆர்டர் பண்ணிக்கலாம். சார், சமைக்கிறதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல சார். அதுவும் இல்லாம சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மைண்டும் கொஞ்சம் டைவர்ட் ஆன மாதிரி இருக்கும். வெற்றிக்கு நானே ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். அப்படியா? உனக்கு சிரமம் இல்லைன்னா பாத்துக்க மயிலு, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். வெற்றி, உனக்கு என்ன பிடிக்கும்? ஆனியன் தோசைனா கணக்கே இல்லாம காலி பண்ணுவாங்கக்கா. சரி, ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கான்னு பாரு. இல்ல நீ கடைக்கு போய் மாவு பாக்கெட் வாங்கிட்டு வந்துரு. அதுக்குள்ள நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகேக்கா. அக்கா, ஆனியன் தோசை வாசனை அப்படியே என்ன இழுக்குதுக்கா. நாக்கும் வயிறும் மரண வெயிட்டிங். கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாங்கக்கா. தோசை வாசனை கார சட்னியா? ஐயோ, வெங்காய தோசை கார சட்னி செம்ம காம்பினேஷன் கா. இன்னைக்கு ஒரு கட்டு கட்ட போறேன். சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுடா. இன்னும் கொஞ்சம். போதும் போதும். வெற்றி, எப்படி இருக்கு? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தேவாமிர்தம்க்கா. டேஸ்ட் வேற லெவல். இப்படி ஒரு தோசையை என் லைஃப் டைம்ல நான் சாப்பிட்டதே இல்லக்கா. இருக்கிற மொத்தமாவையும் நானே காலி பண்றோம் போல. நல்லா சாப்பிடுடா. சரி, இன்னும் தோசை சுட்டு எடுத்துட்டு வரேன். அக்கா செம்மக்கா.
வெற்றி ம் என்னடா சாப்பிட்டுட்டு இருக்க? வெளியில ஆர்டர் பண்ணியா? இல்லம்மா, அக்கா தான் சுட சுட எனக்கு வெங்காய தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. இத்தனை நாளா வெங்காய தோசைன்னு சொல்லி நீ என்னை ஏமாத்திட்டு இருந்தது இன்னைக்குதான் எனக்கு புரியுது. நீ சுடுற வெங்காய தோசையில வெங்காயம் தோசை கிட்ட கோச்சிக்கிட்டு வேற எங்கேயோ கிடக்கும். ஆனா அக்கா சுட்ட தோசையில வெங்காயம் தோசையோட கலந்து சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கு தெரியுமா? டேய், வார்த்தைக்கு வார்த்தை அக்கா அக்கான்னு சொல்றியே, யாருடா அந்த அக்கா? என்னமா புதுசா கேக்குறேன்? நான் மயிலக்காவை தான் சொல்றேன்.